ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மன ரீதியான உன் கஷ்டங்களோ, மனசை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் தீரத்தான் போகிறது. இன்று இரவுக்குள் நான் சொல்வது நிச்சயமாக பலிக்கும் பார். உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு. எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய். வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான். நீ அந்த ஏமாற்றத்திலிருந்து பக்குவமாக வெளியேறுவையாயோ, அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டும். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். ஏன்னா இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக இருக்கப் போகிறது. தங்கமே, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை மட்டும் செய். நீ எதை செய்ய நினைச்சாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய். உன் நல்ல எண்ணத்திற்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும். என்னால் பிரச்சனைகளை மட்டும் சமாளிக்க முடியவில்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே. உதவி செய்கிறேன் நான். உன் உதவியை எதிர்நோக்கியே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கேட்பது எனக்கு புரிகிறது. நிச்சயமாக என் பிள்ளைக்கு அனைத்தும் செய்வேன். நீ வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் பேசியதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். உன் மனமானது அதனால் வேறு எதையோ சிந்தனைகளை நினைக்க தொடங்கிவிட்டது. கவலைப்படாதே. உன் சாயி உனக்கானதைத்தான் செய்து தருவேன். நம்பிக்கையோடு இருக்கணும். நீ உன் மனதை கேட்டு செய்யதையும் தான் தோன்றியாக செய்யக்கூடாது. உனக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்தாலும் உன் உறவுகளோடு உன் குடும்பத்தோடு கேட்டு செய். உன் உறவை கூடவே தக்க வச்சுக்கோ தங்கமே. உன் குடும்பம்தான் உனக்கு முக்கியம். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமே. உனக்கு நல்லது போல் தெரியவில்லை என்றாலும் அவர்களிடம் கேட்டு செய். அவர்கள் தரும் முடிவானது உனக்கு சாதகமாகவே இருக்கும். நடக்கும் எல்லாத்தையே நான் நடத்தி காட்டிக்கொண்டு தான் இருக்கிறேன். இனி நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரும்னு நான் உறுதி சொல்கிறேன். கவலைப்படாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும், எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனுஷ வாழ்க்கையில் கலந்த ஒன்று தான். வேண்டியது கிடைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறாய். வேண்டியது கிடைக்காத போது, இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களை பெறுகிறாய், பல அனுபவங்களை பெறுகிறாய். இது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு உணர வைக்கிறதுக்கும், உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான். இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தேனா எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும். இன்று இரவுக்குள் அதற்கான திருப்பம் வந்துவிடும். நீ ஏன் ஆச்சரியப்படுவாய்? நீ எதிர்பார்த்தது, காத்துக்கிட்டு இருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது. தங்கமே, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன தெரியுமா? அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகி விட்டாய் தங்கமே. அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். உண்மைக்கு மாறாக நடக்கிறேன்னு தான் நான் சோதித்தேன். நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வந்தாய். அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோணுதுன்னு உன்னை சோதனை செய்தேன். இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகுது. இனி நிகழ்காலமானது திருப்புமனை காலமாகிவிட்டது. உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு நம்பிக்கையோடு காத்திரு. நான் சொல்வதை கேட்டால் மனம் மகிழுவார் தங்கமே. இப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறது. ஆம் தங்கமே, நான் சொல்வது சரிதானே. யாரையும் பார்த்து பேச பிடிக்கவில்லை, பார்க்க பிடிக்கவில்லை, பழக பிடிக்கவில்லை, எந்ததை செய்யவும் மனதிற்கு பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை வெறுத்தது போன்றவும், வாழ்க்கையில் விரக்தி அடைந்ததை போன்றவும் உட்கார்ந்திருக்கிறாய்.
இடி விழுந்தது போல் உட்கார்ந்திருக்கிறாய். இப்படி வேண்டாம் தங்கமே. இதுவரை என் வாழ்க்கையில் நான் வேண்டிய எதுவும் கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? உங்களைத்தானே சாய் மலை போல் நம்பி இருந்தேன் என்கிறாய். சாயி, நீங்களும் என்னை கைவிட்டு விடுவீர்களோ என்ற பயம் உனக்கு வந்து விட்டது. இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட உன் மனதில் தோன்றிவிட்டது. இப்படி எண்ணம் தோன்றலாமா? முதல்ல இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இந்த சாயி நம்பினவர்களை யாரையும் எப்போதும் கைவிட்டதில்லை. இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. தங்கமே, என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன? எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு நிம்மதியை தொலைத்து விட்டாய். ஒரு நொடி கூட, ஒரு வினாடி கூட என் பிள்ளையை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததில்லையே. ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய். தன் பிள்ளைகளை உயர்த்துவது தானே பிள்ளையின் கடமை. அதைத்தானே நானும் செய்து கொண்டு வருகிறேன். இப்படி தேவையற்ற எண்ணங்கள் இருந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிட. அப்போதுதான் நான் சொல்வதை நம்புவாய். நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்துவதும் உன் யோசனைக்கு வரும் தங்கமே. தங்கமே, என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும். அதற்கு பக்கபலமாக நான் வந்து கொண்டே இருப்பேன். மனம் போல் உன் வாழ்க்கை அமையப்போது. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும். உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விடுவேன். இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக நடக்க வைப்பேன். யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களகரமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை. என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும். செல்வமே, உறுதியான நம்பிக்கையோடு இரு. உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நான் அனைத்தும் செய்வேன். என்னை உணர்கிறாய் தானே? என்னை நம்புகிறாய் தானே? என்னை நம்பினால் நிச்சயம் உனக்கு தர வேண்டியவற்றை அனைத்தையும் தருவேன். எந்த வழியிலும் எப்படியாவது தருவேன். அப்போது நீயே உணர்வாய், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நான் சொல்லும் அத்தனையும் இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு அனைத்தும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.